அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோம், ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் நைட் ரைடர்ஸ். அதுக்கு முன்னாடி நேத்து நம்ம கணிச்ச மாதிரி குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ்ல வந்து நம்ம வந்து சாய் சுதர்ஷன் நல்லா விளையாடுவாருன்னு சொல்லியிருந்தோம் ப்ராமிசிங்கா. அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா விளையாடுவாருன்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் வந்து பிரப் சிம்ரன் சிங் வந்து ஃபிளாப்னு சொல்லியிருந்தோம். கிளென் மேக்ஸ்வெல் ஃபிளாப்னா இந்த சென்ஸ் அவர் வந்து அது என்ன டக் அவுட் ஆயிட்டாரு. எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் இப்பெல்லாம் வந்து ஒரு 80% நல்லா தான் வந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன நம்ம சேனலுக்கு வியூஸ் அதிகமாக போக மாட்டேங்குது. அது ஒரு லைட்டா மனசுக்கு வருத்தப்பளிக்குது. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது போக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் கொடுத்த அக்யூரேட் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் வந்து ஏன்னா எப்படின்னா இப்போ நம்ம டாஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி அவங்களும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்திருந்தாங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் 100% உண்மையா வரும். நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம், ஜிடி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஈவன் தோ இட்ஸ் அன்ஷுர் ப்ரெடிக்ஷன்ஸ், ஓகேவா? நம்ம அன்ஷுர் தான் சொல்லியிருந்தோம். இருந்தாலும் அதுலயுமே அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிற டீம் ஜெயிக்கும் நம்ம சொல்லியிருப்போம். அப்போ ஜிடி வந்து நேத்து வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா வேற மாதிரி நம்ம சொன்ன மாதிரியே கரெக்டா நடந்திருக்கும். ஆனா அவங்க டாஸ் வின் பண்ணதுக்கு அப்புறம் பவுலிங் சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் அப்பப்போ அன்ஷூரா போகுது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம வந்து இதுக்கப்புறம் புதுசான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல்ல வந்து ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் டைம்லி ப்ரிடிக்ஷன்ஸ்னு சொல்லி நம்ம ஒன்று சொல்லுவோம். அதாவது எப்படின்னா, இந்த பிளேயர் வந்து இப்போ ஒரு நாளைக்கு இப்போ சில டைம்லாம் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ஒரு சில பிளேயர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் சூப்பராக விளையாடுவாங்க, செகண்ட் பேட்டிங்கில் நல்லா விளையாட மாட்டாங்க. செகண்ட் பேட்டிங்கில் நல்லா விளையாடுவாங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் நல்லா விளையாட மாட்டாங்க. இப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து டைம்லி ப்ரிடிக்ஷன் சொல்லிட்டு மேட்சை வந்து ஒரு 4 மணி நேரம் பகுதியாக பிரித்து அந்த 4 மணி நேரத்துக்கு வந்து எந்தெந்த பிளேயர் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக உங்களுக்கு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனாக போடுவேன். நீங்கள் இன்னும் நல்லா பயன்பெறலாம் அப்படிங்கிறதா என்னுடைய நோக்கம். தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தான் ஆதரவு தெரிவிக்கணும், ஓகேவா? இப்போ நாம மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ள போகலாம். இப்போ வந்து எப்படின்னா, இந்த மேட்ச்ல நம்ம டாஸ் ப்ரிடிக்ஷன்ஸ், வின்னர் ப்ரிடிக்ஷன்ஸ், சில டைம்ல டாஸ் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லுவேன். வின்னர் ப்ரிடிக்ஷன் சொல்கிறோம், ட்ரீம் 11 பிளேயர்ஸ் ப்ரிடிக்ஷன் சொல்கிறோம். இது ராஜஸ்தானுக்கும் கேகேஆருக்கும் நடக்கிற இந்த மேட்ச் வந்து இது ஐபிஎலோட 6வது மேட்ச். 26ஆம் தேதி நடக்குது, 7:30 மணிக்கு கவாதியில் நடக்குது. நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கியூஆர் கோடை கூகுள் லென்ஸ் வச்சு ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். கடைசி நேரத்தில் என்னென்ன ப்ரெடிக்ஷன்ஸ் வரும், மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டாஸ் அப்டேட் வரும், பிளேயர்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் எதுனா வரும், இல்லை டீமே சேஞ்சஸ் நம்ம வந்து எந்த டீம் ஜெயிக்கும்னு இந்த மாதிரி வீடியோவில் ஒன்று சொல்லியிருப்போம், டெலிகிராம் சேனல் சில டைம் மாற்றிடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கும், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இதுவுமே ரெண்டுமே வந்து ஒரு தோத்த டீம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல இவங்க வந்து சந்திச்சது தோல்வி. இவங்க இப்போ வெறி கொண்டு வருவாங்க, நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியில வருவாங்க, ஓகேவா? நம்ம ஸ்குவாடு பார்ப்போம். ராஜஸ்தான் ராயல்ஸ்ல வந்து நிதிஷ் ராணா, சிம்ரன் ஹெட்மேயர், சுபம் துபே, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஃபசலக் ஃபருக்கி, துருவ் ஜுரேல், அப்புறம் ரியான் பராக், மஹேஷ் தீக்ஷனா, சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே, சஞ்சு சாம்சங், ஆகாஷ் மாத்வால், வன்னிடு ஹசரங்கா, வைபவ் சூரியவன்ஷி, குமார் கார்த்திகேயா, மப்பாக்கா, அப்புறம் யுத்வீர் சிங், இவங்கெல்லாம் வந்து ஆர்ஆர் ஸ்குவாட்ல இருக்காங்க. அப்புறம் நைட் ரைடர்ஸ் ஸ்குவாட்ல வந்துட்டு ரஹானே, ஆங்கிரிஷ் ரகுவன்ஷி, அப்புறம் வந்து ரமன்தீப் சிங், ரிங்கு சிங், அப்புறம் வந்து ஆண்ட்ரி ரசூல், வைபவ் அரோரா. ஆண்ட்ரி ரசூல்லாம் போன தடவை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே வந்து டக்கில் அவுட் ஆனார். அந்த அளவுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டாக வரும். ஸ்பென்சர் ஜான்சன், ஹர்ஷித் ராணா, வெங்கடேஷ் ஐயர், சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, குண்டன் டிகாக், அப்புறம் வந்து மணிஷ் பாண்டே, அன்குல் ராய், மொயின் அலி, மயங்க் மார்க்கண்டே, ஆண்ட்ரிஜ் நார்கியா, அப்புறம் வந்து ரஹமனுல்லா குர்பாஸ், லவ்னித் சிசோடியா, அப்புறம் வந்துட்டு ரோமன் பவல், உம்ரான் மலிக், இவங்கெல்லாம் வராங்க. ஸோ பிளேயர்ஸ் பிடிச்சு நம்ம வந்து ஆர்ஆர்ல எந்தெந்த பிளேயர் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பிளேயிங் 11 ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால நம்ம வந்து இப்போ பிளேயிங் 11 வந்து தனியாக சொல்லுவோம். நான் பிளேயிங் 11 திடீர்னு இம்பாக்ட் பிளேயராக வராங்களோ சொல்லுவோம். நிதிஷ் ராணா வந்து 50-50 நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எபோ ஆவரேஜ் தான். ஃபசலக் ஃபருக்கி, அவர் இன்னைக்கு சந்திராஷ்டமோ இருந்தாலும் அதில் நோட் பண்ணிக்கோங்க, அவருக்கும் நல்ல பொட்டன்ஷியல் இன்னைக்கு வெளிப்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்ததா ஜோஃப்ரா ஆர்ச்சர் இன்னைக்கு வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போன மேட்ச் போலான்னு பிறந்தாங்க. நம்ம போன மேட்ச் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆவரேஜ்னு சொல்லியிருந்தோம், 72 ரன் அவர் மட்டுமே கொடுத்துருந்துருப்பாரு. இந்த தடவை நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சந்தீப் சர்மா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா வந்து சஞ்சு சாம்சங் ஒரு நோட்டபிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன்ஸு. இப்போ வந்து பிளேயிங் 11 இல்லாத நான் பிளேயிங் 11 குமார் கார்த்திகேயன் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வைபவ் சூரியவன்ஷி, அப்புறம் ஆகாஷ் மாத்வால் சென்சேஷனலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
மப்பாக்காவும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. பட் ஆனால் சந்திராஷ்டமம் பார்ப்போம். அவரை சப்போஸ் இம்பாக்ட் பிளேயரில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஓகேவா, இவ்வளவு தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். கேகேஆரில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சிகர் ரஹானே வந்து 50-50 நல்லா தான் விளையாடுவார், எபோவ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அங்கிரீஷ் ரகுவன்சி ஃபேர் பிளே இருக்கும், நல்லா நம்பலாம். அடுத்த ரமன்தீப் சிங் நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ரிங்கு சிங் அவருமே வந்து இன்னைக்கு நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆண்ட்ரே ரசில் இன்னைக்கு நல்லா விளையாடுவார், போன மேட்ச்ல விட்டதை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. வெங்கடேஷ் ஐயர் இவர் இன்னைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போன தடவையும் இவரும் ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆனார் நம்ம சொன்ன மாதிரியே. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்ததாக ஸ்பென்சர் ஜான்சன் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வைபவ் அரோராவும் வைபவ் அரோகராவை தான் இவங்க அரோரா அப்படின்னு மாற்றிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா, இப்போ வந்து நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் வைபவ் அரோரா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வருண் சக்கரவர்த்தி சென்சேஷனலான ஒரு பர்ஃபார்மன்ஸையும் கொடுப்பார். நீங்கள் ஆல்மோஸ்ட் இதுலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ராஜஸ்தான் ராயல்ஸில் பிளேயிங் லெவலில் இருக்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கிற மாதிரி இன்னைக்கு ஜோதிடத்தில் வருது. கேகேஆரில் கொஞ்சம் நல்லாவே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் குவிண்டன் டி காக் நீ நல்லா விளையாடுவார், போன தடவை நல்லா விளையாடல, இந்த தடவை நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜோதிடம் சொல்லுது. முழுக்க முழுக்க ஜோதிடத்தினால எடுக்கப்பட்ட ப்ரெடிக்ஷன் தான். ஓகேவா, எல்லா டைமும் சரியாக வரும்னு சொல்ல முடியாது, எல்லா டைமும் கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது, எல்லா டைமும் தப்பாக போகணும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து நம்மளுடைய அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்மளுடைய ஜாதகத்தை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ குவிண்டன் டி காக் இவங்கெல்லாம் பிளேயிங் லெவலில் நல்லா விளையாடுவாங்க. சப்போஸ் நான் பிளேயிங் லெவலில் யாராவது இம்பாக்டாக கொண்டாடுறாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அனுகூல் ராய் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மொயின் அலியும் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆண்ட்ரிச் நார்கியா அவருமே சென்சேஷனலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மயங்க் மார்க்கண்டே அவருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உம்ரான் மலிக் வந்து ஃபேர் பிளே ஒரு எபோவ் ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். சரி, இப்போ நீங்க அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபிளாப் பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் இன்னைக்கு ஃபிளாப் ஆவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஷிம்ரன் ஹெட்மேயர் ராஜஸ்தான் ராயல்ஸ் பத்தி பார்த்துருவோம். ஷிம்ரன் ஹெட்மேயர் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதுனால ஓகே அவர் எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவேன். எப்பவுமே ஆல்ரவுண்டர் வந்து ஃபிளாப் பிளேயர்ஸ்ல சொல்ல முடியாது. இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் வந்து நேற்று மேட்ச்ல வந்து டக் அவுட், ஆனா விக்கெட் வந்து ஒரு விக்கெட் எடுத்தாரு. அப்படிங்கிறப்ப எந்த வகையிலையும் நஷ்டம் ஆயிடாது ஆல்ரவுண்டருங்கிறப்போ. இருந்தாலும் ஃபிளாப் பிளேயர்ஸா சொல்றேன். சுபம் தூபே வந்து இன்னைக்கு ஃபிளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் இன்னைக்கு ஃபிளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரியான் பராகும் இன்னைக்கு ஃபிளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு ஃபிளாப் ஆவாங்க அப்படிங்கிறதுனால ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்குமோ அப்படிங்கறத நான் அனுமானிக்கிறேன். பார்ப்போம். துருவ் ஜுரேலும் இன்னைக்கு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதனால ஃபிளாப் பிளேயர் தான். மகேஷ் தீக்ஷனா அவருமே வந்து இன்னைக்கு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். துஷார் தேஷ்பாண்டே அவருக்கும் இன்னைக்கு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கப்படுகிறது. வன்னிடு ஹசரங்கா பிளேயிங் லெவலில் இருந்தார் அப்படின்னா அவர் எடுத்துக்க வேண்டாம், ட்ரிக்கியான ஒரு பொசிஷன் தான் இருப்பாரு. யுத்வீர் சிங் அவரும் போய் வேண்டாம் அப்படிங்கிறதா சொல்லுவேன். இப்போ அடுத்ததா நம்ம கேகேஆர் இருப்போம். கேகேஆர்ல சுனில் நரேன் இன்னைக்கு கொஞ்சம் அவரு அதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறப்ப அவர் எடுக்க வேண்டாம் தான் சொல்லுவேன். ஜோதிட ரீதியான கருத்து அப்படிங்கிறத நான் சொல்றேன். சுனில் நரேன் வேண்டாம். ஹர்ஷித் ராணா இன்னைக்கு நிறைய ரன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். முதல்ல அவங்க பேட்ஸ்மேன் நல்லா விளையாடணுங்க, பேட்ஸ்மேன் இன்னைக்கு நல்லா விளையாட மாட்டாங்க, பார்ப்போம். அடுத்ததா நம்ம வந்து மனிஷ் பாண்டே அவரும் இன்னைக்கு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிய வருது. ரோமன் பவோலும் இன்னைக்கு வந்து ட்ரிக்கி, அதனால எடுத்துக்க வேண்டாம். லவ்னித் சிசோடியா இவரெல்லாம் வந்து பிளேயிங் லெவலே இல்லை, சப்போஸ் இவர் இருந்தாருன்னா எடுத்துக்க வேண்டாம். ரஹமனுல்லா குர்பாஸ் அப்படிங்கிறவரும் இன்னைக்கு நல்லா விளையாட மாட்டார். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபிளாப் பிளேயர்ஸ்ல ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ ப்ராமிசிங் பிளேயர்ஸ்ல வந்து நிதிஷ் ராணா இவர் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹர்ஷித் ராணா வேற நிதிஷ் ராணா. ஸோ நிதிஷ் ராணாவுமே வந்து இன்னைக்கு ப்ராமிசிங் பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபசலக் ஃபரூகி ப்ராமிசிங்காக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சஞ்சு சாம்சன் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் வந்து அஜிங்கிய ரஹானே அவருமே இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா 4 பிளேயர் தான் வந்து ராஜஸ்தான்லயே வந்து ப்ராமிசிங்காக விளையாடுவாங்க. சாரி 3 பேர் தான் விளையாடுவாங்கிற மாதிரி காட்டுது. பொறுத்திருந்து பார்ப்போம். ரமன்தீப் சிங் அவருமே வந்து இன்னைக்கு ப்ராமிசிங் பிளேயர் வருவார். ரிங்கு சிங் எடுக்கலாம், அவரும் இன்னைக்கு ப்ராமிசிங்காக நல்லா விளையாடுவார். ஆண்ட்ரே ரசலும் இன்னைக்கு ப்ராமிசிங் பிளேயர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் வைபவ் அரோரா போன தடவை நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அவருமே வந்து நல்லா விளையாடுறதுக்கான ப்ராமிசிங் கேட்டகரியில் வராரு. அதுதான் ஸ்பென்சர் ஜான்சன் அவருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குவிண்டன் டி காக்கும் இந்த தடவை நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் வந்து ப்ராமிசிங் பிளேயர். இப்போ நம்ம வந்து மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து நான் ஷோரா சொல்றேன், இன்னைக்கு அன்ஷோர் ப்ரெடிக்ஷன்ஸ் கிடையாது, ஷோர் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். இன்னைக்கு செகண்ட் பேட்டிங் எடுக்கக்கூடிய டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து ஹோமுக்கு அவே டீம், அதாவது அவே டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சொல்றேன். அப்படிங்கிறப்போ
இந்த மேட்ச் இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த மேட்ச் வந்து எங்க நடக்குது? கவுஹாட்டில நடக்குது. அதாவது அஸ்ஸாம் மாநிலத்துல நடக்குது. அது ராஜஸ்தான் ராயலுக்கும் ஹோம் கிரவுண்ட் கிடையாது, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் ஹோம் கிரவுண்ட் கிடையாது. ஏன்னா கொல்கத்தா மேபி கொல்கத்தா வேணா பக்கத்துல வேணா வச்சுக்கலாம். இப்போ தமிழ்நாடு சென்னை சூப்பர் கிங்ஸ் கேரளா விளையாண்டா கேரளால ஒரு ஹோம் கிரவுண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம பக்கத்துல இருக்கனால பக்கத்து அப்படி எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் வந்து ஜோதிட ரீதியா அது வந்து எங்கேயுமே சொல்லல. நான் சொல்றேன் இப்போ வந்து அதனால இங்க அவே டீம் ஹோம் டீம் எதுவுமே சொல்ல முடியாது. ஆனாலும் பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் பார்க்கும்பொழுது கேகேஆருக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறனால இந்த தடவை கேகேஆர் செகண்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத என்னுடைய சொல்றது. நான் சொல்ற ப்ரெடிக்ஷன்ஸ் மேபி டபுள் சைடட் மேட்சா போகலாம். என்ன பிளேயர்ஸ் இவ்வளவு கம்மியா விளையாடுவாங்க சொல்றீங்க அப்படி டபுள் சைடட்னு கேக்குறீங்கன்னா இது ஜாதகத்தை பார்த்து எடுக்கிறது. அதனால இதுல டபுள் சைட் ப்ரெடிக்ஷன்ஸ் வரதுக்கான டபுள் சைடா மேட்ச் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் ப்ரெடிக்ஷன்ல சொல்றேன். டாஸ் போட்டதுக்கு அப்புறம் நான் டெலிகிராம் சேனல்ல சொல்றேன். மறக்காம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. அப்பதான் வந்து நம்மளும் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நீங்க எனக்கு ஆதரவு தருவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அதனால நான் ப்ரெடிக்ஷன்ஸ் போடுவேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்ததா வேற ஏதாவது நீங்க ஜோதிட ரீதியா என்கிட்ட இருந்து தகவல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். நீங்க வந்து ஏதாவது மெசேஜ் பண்ணீங்கன்னா பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து உங்களுடைய கேள்விக்கு பதில் அளிக்கிறேன். கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணலாம். மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.